என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19:13 துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். சங்கீதக்காரன் அந்த பாவத்தினுடைய வளர்ச்சி, பாவத்தினுடைய படி நிலைகளை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார். அதைதான் நான் கடந்த 4 நாட்களாக தியானித்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலே பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நமக்குள்ள வருகிற பாவம் முதலாவது தெரியாமல், அதாவது பிழையாய் வருகிறது. இரண்டாவதாக பாவத்தை நாம் மறைக்க துவங்குகிறோம். மூன்றாவதாக பாவத்தை துணிந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். பாருங்க, அப்படி துணிந்து செய்கிற பாவம் என்ன ஆகிறது? 19:13 வாசிக்கிறோம், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை பாவம் ஆளுகை செய்யுமா? தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்கே? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தின் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்க வேண்டும். எதுக்காக இந்த வசனத்தை நான் இங்கே கொண்டு வருகிறேன் என்றால், நமக்குள் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமானால், அவருடைய ராஜ்யம் யாருக்குள்ளெல்லாம் ஸ்தாபிக்கப்படுகிறதோ அவர்களை அந்த ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரர், அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய இயேசு மகாராஜா அவர்தான் நம்மை ஆட்சி செய்வார். யோசித்து பாருங்க, இயேசு இந்த ராஜ்யம் எனக்குள் ஸ்தாபிக்கப்பட்டால், நான் ஸ்தாபிக்கப்பட இடம் கொடுத்தால் இயேசு ஆட்சி செய்வார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இங்கே தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அவர் என்னை ஆளுகை செய்கிறார். என்னை ஆளுகை செய்கிறதற்கு இப்பொழுது ஒரு ராஜா எனக்கு கிடைத்து விட்டார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்நாட்களில இஸ்ரவேலிலே ராஜாக்கள் இல்லாததுனால அவன் தன் போக்கிலே, தன் மனம் போன போக்கிலே அவன் வாழ்ந்தான். இதுதான் பரிதாப நிலைமை. அப்படின்னா நமக்குள்ளாக இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டால், இயேசு அங்கே ராஜாவாய் இருந்து ஆட்சி செய்தால் பாவம் ஆளுகை செய்யாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா தான் இருக்கணும். அப்போ ஒன்று இயேசு ஆட்சி செய்யணும், இல்லைன்னா பாவம் ஆட்சி செய்யணும். பிரியமானவர்களே, பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யுமா? எப்போ ஒரு பாவத்தை துணிந்து செய்து நாம் அந்த பாவத்தை நியாயப்படுத்தி, அவங்கெல்லாம் செய்யலையா, நான் மட்டும் தான் செய்கிறேன், பாவத்துக்கு நம்ம என்னைக்கு அதை நம்ம நியாயப்படுத்தி பேசுகிறோமோ அன்னைக்கு நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்னா நமக்குள்ளாக ஆண்டவர் வந்து ஆட்சி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 13வது வசனம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துறணும். ஒவ்வொன்றையும் அவர் ஆளுகை செய்யட்டும். பாவம் நம்மளை ஆளுகை செய்யவே கூடாது. 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. அந்த நாட்கள்ல இந்த அனுபவம் இல்லாததுனால நியாயப்பிரமாணத்தின் படி செய்து அதில் ஒரு சின்ன பிழை விட்டாலும் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்ததுனால கிருபையை இழந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றினதினாலே நமக்குள்ளாக தேவன் அவருடைய கிருபையின் பிரமாணத்தை நமக்குள்ளாக வைத்ததுனால தேவனுடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் சம்பாதித்து கொண்டோம். அப்படின்னா பழைய ஏற்பாடை படிக்கக்கூடாதா? நிறைய பேர் இங்கே குழம்புவது உண்டு. அப்போ பழைய ஏற்பாடு கிடையாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டை ஒதுக்கிடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை விட ஸ்டாண்டர்ட் ஹையாக இருக்கும். பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவங்கள் எல்லாம் அங்கே அவர்கள் சில சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து அவர்கள் வாழணும். இன்னைக்கு அப்படி சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிய முடியுமா? கீழ்ப்படிவதற்கு அதை விட ஹை ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாய் வைத்து அவருடைய ராஜ்யத்தை எனக்குள்ளாக ஸ்தாபித்திருக்கிறார். அப்போ என்னை ஆட்சி செய்கிறது கர்த்தர். என்னை அவர் ஆட்சி செய்கிறதுனால
நான் பாவம் என்னை ஆளுகை செய்ய நான் இடம் கொடுப்பதில்லை. இன்னைக்கு ஒருவேளை ஏதோ சில பாவம் உங்களை ஆளுகை செய்தா, சில பாவம் உங்கள் மேலே துரைத்தனம் பண்ணுகிறதா, சில பாவத்தை உங்களால் விட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னைக்கு என்னால் இந்த பாவத்தை விட முடியலன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அந்த பாவம் நம்மை ஆளுகை செய்கிறது. பாவத்தினுடைய ஆளுகையை தயவு செய்து இந்த நாளில் உங்களை விட்டு விளக்குங்க. அப்படின்னா பாவ ஆளுகை வந்துருச்சுன்னா தேவனுடைய ஆளுகை வரலன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க, உங்க ஆளுகைக்காக நான் காத்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் பாவம் அவனை ஜெயிச்சதுன்னா பாவம் அவனை ஆளுகை செய்கிறது. நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்களேன். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு நம்மளை தேவனுடைய ராஜ்யம் ஜெயிக்கிறது என்றால் தேவனுக்கு நான் அடிமை, அவருடைய ஆளுகைக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன். பாவம் என்னை ஜெயிக்கிறது என்று சொன்னால் நான் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன். இன்னைக்கு யார் உங்களை ஆளுகை செய்கிறா? அப்படி ஒரு பாவம் உங்களோடு கூட போராடி உங்களை அது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் இன்னைக்கு வெளியே வரணும். அப்படின்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டுகிட்ட வாங்க, ஆண்டுகிட்ட உண்மையாக கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பாவம் வேணாம், பாவ சோதனையில் நான் ஜெயிக்கணும், இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும், என்னால் செய்யாமல் இருக்க முடியலன்ற பாவத்தை நான் ஜெயிப்பேன், நீங்கள் எனக்கு கிருபை தந்தீங்கன்னா, உதவி செஞ்சீங்கன்னா என்னால் முடியும்னு சொல்லி ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. தேவன் இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்குவார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற உங்களை எந்த பாவத்திலேருந்து விடுதலையாக்குவார். பாவம் ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதீங்க. பாவம் உங்களை தூண்டினாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு இயேசு ஆட்சி செய்வார், பாவம் ஆட்சி செய்யாது, நான் பாவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு இனி தைரியமாக சொல்லுங்கள். பாவ உணர்வு வரும்போதெல்லாம் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் ஆளுகை செய்கிறபடினால் நான் பாவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 19வது சங்கீதத்தின் 13வது வசனம். 19ஆம் சங்கீதம் 13வது வசனம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எங்களை பாவம் ஆளுகை செய்ய நாங்கள் இனி இடம் கொடுக்காமல் தேவனுடைய ஆட்சிக்கு கீழாய், தேவனுடைய ஆளுகைக்கு கீழாய் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் தங்கியிருப்பதாக, நீர் எங்களை அரசாட்சி செய்வதாக, உமக்கு கீழ் அடங்கி நடந்து பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய 13வது பேட்ச் BTH 3 ஆண்டுகள் ஆன்லைன்ல நம்ம துவங்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால 7வது பேட்ச் முடிய போகிறது. இப்போ நம்ம துவங்க போகிறது 13வது பேட்ச். நீங்கள் நிறைய பேர் அதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறீங்க. இது ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் ஓரியன்டேஷன் கிளாஸோடு அது துவங்கும். அது மாத்திரமல்ல, இந்த வகுப்போடு கூட வாரத்தில் 2 நாள் MDiVக்கான கிளாஸும் நமக்கு நடைபெறும். அது 2 ஆண்டுகள் நடக்கும். MDiVக்கான வகுப்புகள், MTHக்கான வகுப்புகளும் வாரத்தில் 2 நாட்கள் நடைபெற போகிறது. எனவே இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே MDiV முடித்தவங்க MTHல சேரலாம். குறைந்த கட்டணம். வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து நீங்கள் ரிலாக்ஸாக வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணணும். ரெகுலர் காலேஜில் எப்படி செமஸ்டர் அட்டண்டன்ஸ் எல்லாம் உண்டோ இது எல்லாமே இங்கே உண்டு. அதனால் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் இதை கர்த்தருக்கு பயந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கே நீங்கள் இதை என்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்க்குற இந்த அட்மின் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸையும் நீங்கள் அப்ளிகேஷனையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நல்லா வேதத்தை படித்து கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யணுன்றது தான் எங்கள் நோக்கம். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உடனே உங்களுக்கு தெரிந்தவங்க அப்படி யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நல்லா படித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.